அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெகு காலத்திற்கு முன்பு மனிதர்களே பிடித்து அடிமைகளாக்கி அவர்களை ஆடு மாடுகளைப் போல விற்று வந்தார்கள். அக்காலத்தில் ஒரு நாள் ஒரு சின்னஞ்சிறுவனை பிடித்து சிலர் கடை தெருவில் விற்பதற்காக கொண்டு வந்தார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இச்செய்தி தெரிந்தது. அவர்களுக்கு இந்த சிறுவன் மீது இரக்கம் ஏற்பட்டது. சிறுவனை தாமே விலைக்கு வாங்கினார். அவனை அன்பு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை மிகவும் நேசித்து வந்தார்கள். அவர்களுக்கு அச்சிறுவனிடம் தனி அன்பு ஏற்பட்டு விட்டது. பாவம், அச்சிறுவனை அவன் தாய் தந்தையிடம் இருந்து கொடியவர்கள் பிரித்து விட்டார்களே. இந்த பரிதாபகரமான நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் அச்சிறுவனுக்கு வேறு எவர் நல்ல பாதுகாப்பாளராக இருக்க முடியும்? பெருமானார் அவர்கள் அச்சிறுவனுடன் அன்பாக பழகினார்கள். அவனும் பெருமானாரிடம் அன்பு கொண்டு எப்போதும் பெருமானார் அவர்களிடமே இருந்தான். பெருமானார் அவர்கள் அவனை மிகவும் வாஞ்சையுடன் வளர்த்தார்கள். சில நாட்கள் கழிந்து சிறுவனின் தந்தைக்கு செய்தி தெரிந்தது. அவர் தன் மகனை தேடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார். சிறுவனை அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலை கொடுத்து வாங்கியிருப்பதை அறிந்து பணத்தை கொடுத்து தம் மகனை கேட்கத் தொடங்கினார். இது என்ன வியாபாரமா? அண்ணலாரா இதற்கு பணம் வாங்குவார்கள்? இல்லை, பணத்தை பெற மறுத்து விட்டார்கள். சிறுவனை விடுவித்து அவன்தான் விரும்புகிற இடத்திற்கு போக உரிமையுண்டு என அறிவித்தார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சிறுவனை மிகவும் அன்பாக வளர்த்திருந்தார்கள். நல்ல நல்ல அறிவுரைகளை கற்றுத் தந்திருந்தார்கள். ஆகையால் அச்சிறுவன் அவர்களை பிரிந்து எப்படி போக விரும்புவான்? அவன் பெருமானார் அவர்களின் கால்களை இறுக தழுவிக்கொண்டான். அவர்களை அவன் பிரிந்து போக விரும்பவில்லை. ஆகையால் தந்தை வேறு வழியின்றி திரும்பி போய்விட்டார். தம்முடைய பராமரிப்பை காட்டிலும் நல்ல விதமாக மிகவும் கண்ணியமான இடத்தில் தம் மகன் வளர்க்கப்பட்டு வருகிறான் எனும் மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் அவர் திரும்பி போனார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்படும் சிறப்பை பெற்ற அச்சிறுவர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்.